பித்தப்பையில இருக்கக்கூடிய கல்ல கரைக்கிறதுக்கு உண்டான அருமையான மருத்துவ குறிப்பை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாவே சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கல்ல ரொம்ப வேகமா கரைச்சிட முடியும். ஆனா பித்தப்பையில இருக்கக்கூடிய கல்ல கரைக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ரத்தம் அந்த அளவுக்கு அசுத்தம் அடைஞ்சிருக்கும். அதாவது ரத்தத்துல சின்ன சின்ன துகளா அதனுடைய கற்கள் படிய ஆரம்பிக்கும். ரத்தத்தை எந்த அளவுக்கு நீங்க வேகமாக சுத்திகரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பித்தப்பையில இருக்கக்கூடிய கல்லும் உங்களுக்கு வேகமாக கரைய ஆரம்பிக்கும். பித்தப்பையில கல் இருந்தாலே யோசிக்கிற திறன் குறைய ஆரம்பிக்கும். நெஞ்சு குழியில வலி அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். பித்தப்பையில கல் உருவாகத்திற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான காரணம் ரசாயன உரம் கலந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு காய்கறிகள் பழங்களை அதிகமா எடுத்துக்கிறது. முக்கியமா அதுல சீட்லெஸ் பழம்னு சொல்லுவாங்க. அதாவது விதைகளே இல்லாத பழங்களை நீங்க அடிக்கடி எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தப்பையில கல் வேகமாக உருவாக ஆரம்பிக்கும். இப்ப இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதற்கு ஒரு மாதுளம்பழம் ஒன்று எடுத்துங்க. அதை ரெண்டா வெட்டிக்குங்க. இப்ப இந்த மாதிரி இப்ப இதுல இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை மட்டும் ஒரு மிக்சியில சேர்த்துங்க. தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல நைஸா அரைச்சு எடுத்துங்க. இப்ப அரைச்சு எடுத்த அந்த மாதுளம்பழ விழுத வடிகட்டிக்குங்க. இப்ப வடிகட்டின பிறகு இந்த அளவுக்கு சாறு கிடைச்சிருக்கு. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததான் அதே மிக்சி ஜார்ல 7 மிளகு, அதிகமா பயன்படுத்த வேணாம், ஒரு 7 மிளகு போல எடுத்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளா பார்த்து பயன்படுத்திக்கங்க. நல்லா கழுவிட்டு பயன்படுத்துங்க. அடுத்ததான் நம்ம வச்சிருக்க அந்த மாதுளம்பழம் ஜூஸ் இருக்கு இல்லையா, அதையும் இப்ப இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. திப்பிலாம் இல்லாம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதை வடிகட்ட கூடாது. கொத்தமல்லி இலையை சேர்த்த பிறகு வடிகட்டி குடிக்க கூடாது. அப்படியே தான் குடிக்கணும். இப்ப இதை ஒரு பவுல்ல ஊத்திக்கங்க. அடுத்ததா இதுல இன்னொரு முக்கியமான பொருள் அதிமதுரம். அதாவது அதிமதுர பொடி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஆங்கிலத்துல லிகோரைஸ் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இயற்கையாகவே இனிப்பு சுவை கொண்டது. அதை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. வேணும்னா இதுல நீங்க பனை வெல்லம் சேர்த்து பருகலாம். இதை நீங்க காலையில வெறும் வயிற்றுல குடிக்கணும். டீ காஃபி அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை குடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வேணா நீங்க டீ காஃபி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எப்பயும் போல உங்களுடைய காலை உணவுகளை நீங்க பயன்படுத்தலாம். எவ்வளவு நாளைக்கு எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு 7 நாளைக்கு தொடர்ந்து எடுக்கணும். இதை நீங்க ரெகுலரா குடிக்கும் போது பாத்தீங்கன்னா மேற்கொண்டு கல் உருவாகாது. ஆனா மேற்கொண்டு கல் உருவாகாம இருக்கணும், இதையும் நாங்க ரெகுலரா குடிக்க கூடாது அப்படின்னா நீங்க உணவு முறை மாற்றத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதை இல்லாத பழங்களை அதிகமா சாப்பிடுறது, அதிகமா ரசாயனம் கலந்த உணவுகளை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொஞ்சம் தவிர்த்துட்டு நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமாக எதிர்காலத்துல உங்களுக்கு அந்த பித்தப்பை கல் இருக்காது. ரொம்ப சீக்கிரமா அந்த பித்தப்பை கல் இந்த முறையை நீங்க பயன்படுத்தும் போது கரைஞ்சிரும். ரொம்ப எளிமையான டிப்ஸ் இது. இதுல நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி உங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த பித்தப்பை கல்ல ரொம்ப வேகமாக கரைக்க செய்யும். அதுக்கு அடுத்ததா அதிமதுரமும் சரி, மாதுளம்பழ ஜூஸும் சரி, உங்களுக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த கற்களை உடைத்து வெளியேற்றும். அந்த அசுத்தமான ரத்தத்தையும் நல்லா சுத்திகரிக்க செய்யும். ரொம்ப எளிமையான டிப்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது யார் வேணாலும் பயன்படுத்தலாம். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்லி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.